சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்மளை பார்க்கறதுக்கு லதாங்கிற பொண்ணு வந்திருக்கா. ஒரு பெரிய பிரச்சனையோட வந்தா. என் புருஷனை காணோம், 4 மாசமா தேடிட்டு இருக்கேன். என் மாமியாரும் அப்பாவும் சேர்ந்து சதி பண்றாங்க. எனக்கு என் புருஷனை மீட்டு கொடுங்க, எனக்கு அவரோட வாழணும் சொல்றா. பேச பேச அவ ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கா. திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு மூகத்தி பத்தி பேசுறா, ரொம்ப கலகலப்பா இருக்கா, சுட்டியா இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனை, இன்னைக்கு என்னதான் நடக்குது பார்க்கலாம். என்ன பேருமா உங்களுக்கு? லதா. லதா. எங்கேருந்து வரீங்க? திருவத்தூர்லேருந்து வரேன் மேடம். எங்களை பார்க்கறதுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? என் கணவர் கோசம் வந்துக்கிறேன் மேடம். என்னம்மா பிரச்சனை? அவர் விட்டுட்டு போயிடுறாரு மேடம். அப்படியா? இப்போதான் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது மேடம். சொல்லுமா, தைரியமா சொல்லு. அவங்க அண்ணி என்கிட்ட கலகம் மூட்டிட்டாங்க மேடம். கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகலை. என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வீட்டுக்காரர் வந்து தவறு பண்ணாரு, நான் மாசமா பத்துனுந்தேன், முழுவாதருக்கு சொல்ல அவங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு தவறு பண்ணாதான் நான் அரியாமனை எடுத்து வெட்டிட்டேன் அப்படின்னாங்க. நான் வந்து என் புருஷங்க அரியாமனை தூக்கி வெட்டிட்டாங்களாம் மேடம். காலையில் அருவாமனை தூக்கி வெட்டிட்டாங்களாம். நான் காட்டுங்க, நான் என் புருஷங்கிட்ட போய் நான் அப்படியே கேட்டுட்டேன். கேட்டா வெட்டின காயம் இருக்காது, ஆனா எனக்கு விபரம் தெரியாது. நான் கேட்ட தொட்டேன், என் புருஷன் போட்ட அது சொல்ற பேச்சு கேட்டுன்னு இது பண்றியன்ட்டு என்னை போட்டு அடிச்சாரு. அன்னிலேருந்து நான் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் மேடம். அது ஒரு ப்ராப்ளம். அப்ப நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்க? ஏன் சந்தேகப்பட்டேன்னா, எங்க அப்பா சரியில்லை. எங்க அப்பா சின்ன வயசுல எங்க அம்மா வந்து என்ன சொல்றது, ஒரு பொம்பளை சத்துணுக்கார பொம்பளை வச்சிருந்தாரு எங்க அப்பா. ஒரு காந்தான்றவங்கள வச்சுக்கின்னு எங்களெல்லாம் கொடும்பத்துவார். அது பேச்சு கேட்டு கொடும்பத்துவார். எங்க அம்மாவுக்கு சோறு கூட போட மாட்டாரு. எங்க அம்மா வேதனையில் தான் செத்தாங்க. அப்புறம் எப்படி உங்களை எல்லாம் படிக்க வச்சு எல்லாம் பண்ணாங்க? அம்மா படிக்க வைக்கல, எங்க அப்பா யாரையும் படிக்க வைக்கல. அதான் எங்க அப்பா பொம்பளை சோக்குல இருந்தாரு. எங்க அப்பா அந்த பொம்பளையும் உள்ளதான் இருப்பாங்க. உள்ள இருந்தீங்கன்னா நாங்க வெளியே இருக்கணும் காவலுக்கு. இவங்களுக்கு அந்த பொம்பளை நிறைய கொடுமை பத்தி சத்துணுல இருந்து மாவு எடுத்துன்னு வரோம். ஒரு வேளை தான் சோறு போடும் எங்களுக்கு. நாங்க பட்னியா தான் இருப்போம். ஸோ அதுக்குள்ள அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா கொடுமை அதான் சோறே போடாது மேடம். காலெல்லாம் இதுவாயிடும். அது யாருக்குன்னா பிச்சை எடுத்துன்னு வரா மாதிரி போவோம், பக்கத்துல வாங்குவோம். அதெல்லாம் எங்க அப்பா கண்டுக்க மாட்டாரு. எங்களெல்லாம் ரொம்ப கொடுமை பண்ணோம். இவர் குடிப்பாரு, அந்த பொம்பளை குடிக்கும். ரொம்ப கொடுமை பண்ணாரு. சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு கொடுமை தான் தாங்க முடியல. இப்போ உங்க அண்ணனும் தங்கச்சியும் நல்லா இருக்காங்களா? இல்ல, என் தங்கச்சி கொல்ட்டின் இறந்துச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சாங்க மேடம். நோட்டீஸ் வச்சோடனே அப்பா வீட்டில் நான் இருக்க மாட்டேன், ஏன்னா அப்பா அப்படியேப்பட்டவர். எங்கள் அப்பா மேலே அதுக்கு பயம் வந்துடுச்சு. நான் இருக்க மாட்டேன்ப்பா, நீ வேற இடத்துல இட்டுன்னு போய் கொடுப்பான்ச்சு. எங்கள் அப்பா நகைலாம் வாங்கி வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னாரு. அதுக்கும் வாங்கி வச்சாரு. 5 சவரம் எனக்கும் வாங்கி வச்சாரு. அது என்ன காரணம் தெரியாது. ஆனால் வந்து நான் இருக்க மாட்டேன்ச்சு. எங்கள் அப்பா பெல்ட்டில் போட்டு அடிச்சாரு. அதை அடித்த உடனே மறுநாள் 2 நாள் பொத்து அப்படியே சாப்பிடாத கொளுத்திக்கிச்சு. அண்ணன் என்ன பண்றாரு? அண்ணன் வந்து வேலைக்கு போகுதுல, வீட்டில் தான் இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகலை. அப்பா வீட்லயே வச்சுக்கிறாரு. யாரையும் படிக்க வைக்கல மேடம். எங்க அப்பா படிக்க வைக்காத வீட்டுக்குள்ளே இருந்து அது வேலைக்கு. உங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரா?
அப்பா பண்ணல, மாப்பிள்ளை பார்த்தது வேற ஒருத்தவங்க. இவர் பொம்பளை சோக்கிலே இருந்தாரு. பொம்பளை தான் எப்ப பார்த்தாலும் இன்னொரு பொம்பளை, அந்த மாதிரி பொம்பளைங்க தான் வர, நாங்க காவலுக்கு இருக்கணும். நான் ஒரு நாள் அழுதுட்டேன் அந்த பொம்பளை கிட்ட போய், ஏமா சித்தியா ஒரு பொம்பளை திருப்பம் வந்தது, வேற பொம்பளை அது வந்தோடனே எங்க அப்பாவோட தப்பா பழகம். நான் வந்து நாங்க வயசு பசங்களாயிட்டோம். நான் அழுவேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, எங்க அப்பா கல்யாணம் கூட பண்ணீங்க, நான் சித்தியா கூட உங்களை ஏத்துக்கிறேன் அப்படின்னோடனே 2 நாளா ஒரு நாளா இருந்துச்சு. அது விட்டுட்டு அவனும் ஒரு போலீஸ்காரனை இட்டுன்னு போச்சு. சின்ன குழந்தை இட்டுன்னு வந்தது. என்கிட்ட ஒரு புடவை வாங்கிச்சு, நான் கொடுத்தேன். உங்க அப்பா என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? எங்க அப்பா கம்பெனி வண்டலூர்ல வேலை பார்த்துருந்தாரு. கம்பெனி மூடிட்டாங்க மேடம். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்க அப்பா மாப்பிள்ளை So, உங்க அப்பா அப்படி இருந்ததுனாலதான் நீங்க உங்க புருஷனை சந்தேகப்பட்டீங்கன்னு சொல்றீங்க. உண்மை. எங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைங்க? எனக்கு குழந்தைங்களே இல்லை மேடம். ஒரு வாட்டி அபார்ஷன் ஆயிடுச்சு 4 மாசம். எங்க அப்பா வந்து எங்க அன்னிகாரி கிட்ட வேற பேசுவாரு. அவங்க அன்னிகாரியும் சரியில்லை, அதுகிட்டையும் பேசுவாரு. அதுகிட்ட பேச தொட்டும் எங்க வீட்டுக்காரர் வந்து கேட்பாரு, எதுக்கு எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட உங்க அப்பா பேசுறான், அதுவும் சரியில்லை, அது கூட நீ பேசாத, 2 பேரும் பிடிச்சி கொடுங்க. நான் எதுக்கு பிடிச்சி கொடுங்க, உங்க அண்ணன் பிடிச்சி கொடுக்கட்டோன்னு. என்னை பாரத்துல ஏந்து சண்டை எல்லாம் போடுவாரு, அடிப்பாரு, ஏந்திரடின்னுவாரு, சிட்டியை போடுவாரு. எங்க வீட்டுக்காரு குடிப்பாரு, தண்ணி அடிப்பாரு, இடகுடமா பேசுவாரு. இந்த மாதிரி சொல்ல எங்க அப்பா, நான் அந்த பொம்பளை போய் கண்டிச்சேன். அதான் அவங்க அண்ணியை போய் நான் கண்டிச்சேன். அக்கா அந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காருக்கு பிடிக்கலக்கா, எங்க அப்பாட்ட ஏங்கா நீங்க பேசுறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, அவனுக்குன்னா வந்து அவனை நான் ஒரு வழி என்ன உங்க அப்பா என்ன மன்மதனா? இப்போ இடம் முடிய போகுது மேடம். இப்போ லாஸ்டா ஒரு பொம்பளை மதுரை காட்சின்னு, அதை நம்ம சொல்ல முடியாது. அப்பா கதையை விடு, உங்க கதையை சொல்லு. என் கதை என் புருஷனே இவங்களுக்கு தெரியும் இருக்கிற இடம் ஏதோ பண்ணி. எப்படி உங்க புருஷன் ஓடினாரு உங்களை விட்டுட்டு? என்னை விட்டுட்டு ஓடுனதுக்கு காரணமே இவர் தான். உங்க அப்பா ஒரு கிரிமினலு, சாதாரண ஆள் இல்ல. 7 வருஷமா வாழ்ந்துட்டீங்கல்ல? வாழ்ந்துட்டு திடீர்னு என்ன அப்பா கிரிமினல் அதனால ஓடுறேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல, வேற என்ன நடந்திருக்கு? வேற என்ன, நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன் மேடம். அதான் என்ன நடந்தது சொல்லு. என்ன அவர் சூழ்நிலையில அவர் உன்னை விட்டுட்டு ஓடினாரு? நீ யாரு வீட்டுல இருக்க? உங்க வீட்டுல இருக்கியா அப்போ, இல்ல மாமியார் வீட்டுல இருக்கியா? இல்ல மாமியார் வீட்டுல இல்ல, அப்பா வீட்லயே இல்ல. அப்பா ஒரு வக்கீல் வீட்டுல தங்க வச்சுக்கிறாரு, அங்க தங்கி இருக்கிறேன் நான் மேடம். வக்கீல் வீட்லயா நீ இருக்க? வக்கீல் வீட்டுல தனி ரூம்ல, ரூம்ல தங்க வச்சுக்கிறாங்க. யாரு? எங்க அப்பா தோட்டம் வந்து காடு மாதிரி இருக்கும், அதனால அங்க தங்க வச்சுக்கிறாங்க மேடம். உன் புருஷன் உன்னை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுமா? என் புருஷன் விட்டு போய் 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆச்சா? இந்த 1.5 வருஷம் என்ன பண்ண? எங்க இருக்கிறாரு ஏது இருக்கிறாரு தெரியல மேடம். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், பொன்னேரி ஸ்டேஷனுக்கு போறேன், மகளிருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க தடுத்துறாங்க மேடம். எங்க அப்பாவும் அந்த கணேஷ் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன போய் பேசுறாங்கன்னு தெரியல, பேசி தடுத்துறாங்க. என்ன சொல்லி தடுக்குறாங்க? இந்த மாதிரி அந்த பொண்ணு சரியில்லை, ஒண்ணு சரியில்லை, சரியில்லை, அவங்க வீட்டுக்கார இது சந்தேகம் பிடிக்குது, அதனாலதான் அவன் ஓடிடுறான், இதுதான் டார்ச்சல் கொடுக்குது ஓடிடுறான்ட்டு இவங்களா. ஆனா நீ ஒத்துக்கிற டார்ச்சர் கொடுக்குறேன்னு? டார்ச்சல் கொடுக்கல மேடம், சந்தேகப்படுத்து உண்மைதான். அவர் வந்து அவங்க என்ன சொல்றது, ஏடா குடும்பம் குடிச்சிட்டாருன்னா ஏடா குடும்பம் பண்ணுவாரு. என்னைக்கிட்ட குடும்பம் மாதிரி நடந்துருக்கிறாரு. அவங்க எங்க மாமியாரோட வீட்டுக்காரு வந்து கால் ஊனம், நடக்க முடியாது போயிடுச்சு. மாமியாரோட வீட்டுக்காரனா மாமனாரு? மாமனாருக்கு வந்து கால். மாமியாரோட வீட்டுக்கார நான் பேச மாட்டேன் மேடம், படிக்கல, கிராமத்துல. இவ்வளவு பேசுற, என்ன பேச மாட்டேன்னு சொல்ற? இல்ல மேடம், காலு நடக்க முடியாத போயிடுச்சு மேடம். அவர் வந்து அவங்க மாமியார் ஏதோ சொல்லி கொடுக்கும் பொழுது எங்க வீட்டுக்காரர் வந்து என்ன டார்ச்சர் கொடுப்பாரு, அவர் கழுவி விடணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் நான் செய்வேன் மேடம், அது செய்வேன். பாக்கு துப்பி தருவாரு, அதை செய்வேன். காலை கழுவி விடணும், இல்லைன்னா கரண்ட் நம்ம தப்பு நம்ம அவருக்கு எதுக்கோ ஒத்துக்கலைன்னா கரண்ட்ல கையை வச்சிருவோம், அப்படியே அம்மனமா ஓடுவேன்னுவாரு. ரொம்ப எனக்கு கொடுமைலாம் படுத்திக்கிறாரு மேடம். அதெல்லாம் சொல்ல முடியல, நான் வந்து சந்தேகப்பட்டேன்றாங்க. இப்ப என் பேர் வச்சு கூட மாட்டாரு, ஏன்னா அவங்க அன்னைக்கு அது பேரு, என் பேர் லத்தா தான், அது பேரு லத்தா தான், அதனால பேரை வச்சு கூட மாட்டாரு, ஏடா கூடமா கொடுவாரு. அடுத்தவங்க பொம்பளைய வந்து பார்த்து அசிங்கமா பேசுவாரு மேடம். எனக்கு எதுவுமே சரியில்லாத போயிடுச்சு மேடம். எங்க மாமியார் என்ன சொல்லிட்டு கையெழுத்து போட்டு போடி, எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு வரட்டும் அத்தை, வந்தாருன்னா அவர் எதனா சொன்னாருன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்றேன். வானான்ட்டாருன்னா கையெழுத்து கொடுக்குறேன். வேற கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் மேடம், கெட்டு போனேன்னு நினைக்கல. எதுக்கு விட்டுட்டு போறாரு, என்ன காரணம் கேட்டா அவர் வராரு, அழுகுறாரு. அழுதுட்டு உங்க அப்பா ஒரு கிரிமினல் இல்லை, உங்க அப்பா நல்லவன் இல்லை. உங்க அப்பாவை விடுமா, உங்க வாழ்க்கைய பாத்துங்கம்மா. என் வாழ்க்கை சந்தேகப்படாதான் படக்கூடாது. எங்க அப்பா வானான்றாரு, ஒதுக்கி. ஏதோ மறைக்கிறேன் நீ என்கிட்ட, ஏதோ குழப்பிட்டு இருக்க நீ. என்ன பண்ண நீ? நான் எந்த தப்பு பண்ணல மேடம், சந்தேகப்பட்டு தான் ஒரு இது ஒண்ணு. 2 மாசம் வந்தாரு உன் புருஷன் உங்ககிட்ட, ஏன் ஓடி போறாரு?
நான் எங்க அம்மா சொல்ற பேச்சு தாண்டி நான் கேட்பேன். எங்க அம்மா வேணான்றாங்க. அம்மா ஓடி போக சொல்றாங்களா? ஆமா, அம்மாவை சொல்ற பேச்சு தான் கேட்பேன். எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன? இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு என் புருஷன் வேணும், வரணும். உங்ககிட்ட அன்பா இருக்காரு, இதெல்லாம் தவிர உங்ககிட்ட அன்பா இருக்காரு. அன்பா இருக்கிறாரு. 2 மாசம் இருந்துட்டு ஓடி போயிடுறாரு, திரும்பி வந்தா திருப்பி அன்பா இருக்காரு. அந்த அன்பா இருக்கிறாரு, பேசுறாரு, போயிடுறாரு. வேற யாருன்னா வச்சுக்கிறாரா? அப்படியே என்ன கூட உண்மை சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்லிட்டாருன்னா கூட நான் எழுதி கொடுத்துறேன். என்ன நீ தியாகம் பண்றியா? நீ எழுதி கொடுக்கறதுக்கு அங்க வந்து உட்காந்துருக்க? நான் அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மேடம். நீ நல்லா இருக்க வேண்டாமா? நான் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் மேடம். யாருமே என்ன நல்லாவே வச்சுக்க மாட்டாங்க மேடம். எங்க அப்பா வீட்டுல கூட எனக்கு பயமா தான் இருக்குது அவர்கிட்ட இருக்கிறதுக்கு. ஒழுங்கா படுக்க மாட்டாரு, பாட்டு ஆட கூடமா போடுவாரு. இந்த சினிமா பாட்டுங்களா இல்ல மேடம், அசிங்கமா போடுவாரு. பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு அப்பாவை பத்தி இப்படி பேசுறது பாதுகாப்பே இல்ல அந்த பொண்ணுக்கு. அதான் உண்மை. ஆமா மேடம், எனக்கு வேலை ஊத்துனா எங்க வீட்டுக்கார வர வைங்க மேடம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க மேடம். உனக்கு உங்க அப்பா மேல நம்பிக்கை இல்ல? நம்பிக்கை இல்ல, இழந்துட்டேன் நான். உன் மாமியாரும் நம்பிக்கை இல்ல. அது வந்து வாழவே, அதுவும் அப்பா சப்போர்ட். 2 பேரும் ஒத்திமையாக்குறாங்க. அது என்ன பிரச்சனை தெரியல. அவங்க 2 பேரும் விசாரிங்க மேடம், எதுனா கடிக்கும். எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதா தெரியல நிஜமா. உங்க பொண்ணு உங்களை பத்தி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டா. தாய் இல்லாத போலாச்சா, அம்மன் வீட்டு நான் வேலை செஞ்சேன். கம்பெனி எப்போ க்ளோஸ் பண்ணிட்டான். அது 28 வருஷம் இந்தியா. அதுக்காக அந்த பணம் வந்து இதுக்கு கல்யாணம் பண்ணேன். நான் எல்லா சேரும் கொடுத்தேன். கல்யாணம் பண்ண மறுநாளே நெக்லஸ் எல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு என்னன்னு கேட்டால் அந்த பொண்ணு தான் குத்துதுன்னாங்க. அப்புறம் என்ன அப்புறம் என்ன ஆச்சு, என்ன இது மாதிரிலாம் பண்ணின்னு சொல்லிட்டு அப்போ பொண்ணை கட்டி குத்திட்டு அப்பப்போ போய் பார்க்கணும்பா. எனக்கு ஒரு பையன்தான், ஒரு பொண்ணு நடுவில் மண்ணு கொளுத்திடுச்சு. ஏன் கொளுத்திடுச்சு? எங்களுக்குள்ள சண்டை. இதுக்கு யாருமே இல்லைல்ல, நீ போயிட்டு எனக்கு துணை யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அது வருது. இந்த மாதிரிலாம் சண்டை கூட இருக்கிறதுக்கு பயப்பட்டுதாமே. என் கூட இருக்குதுங்க, உலக காலமா வளர்த்துன்னு என் கூட இருக்கு. சின்ன குழந்தை நல்லா வளர்த்துனீங்களா உங்க பொண்ணுங்களை? எப்படி வளர்த்தேன்னு பாருங்க. சொன்னாலே நீங்க எப்படி வளர்த்தீங்க? அதமா எப்படி வளர்த்தேன்னு பாருங்க. எனக்கு போட்டோ எல்லாம் பார்க்க வேண்டாம். எப்படி எல்லாம் வளர்த்து அவ சொன்னாலே நீங்க எப்படி எல்லாம் வளர்த்துனீங்கன்னு சொன்னா. ஏங்க நான் வந்து அதுக்கு வந்து நல்லதை செஞ்சு எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நல்லது செஞ்ச மாதிரி ஆயிடுமா? எனக்கு யாருமே எனக்கு இருக்குது. ஒரு பையன் ஒருத்தங்கிறேன், 30 வயசு பையன் வேறங்கிறேன்னா நான் என்ன பண்றது? சரி, சண்டை போட்டு புச்சனை விட்டுட்டு வந்துட்டா என்கிட்ட வந்து நான் என்ன பண்றது? வயசான காலத்துல சொல்லுங்க சொல்லுங்க. புச்சனை விட்டுட்டு அவ என்ன சொன்னான்னா, வீட்டுக்குள்ள அப்பாவும் இன்னொரு பொம்பளை உட்காருவாங்க, நாங்க வெளியே காவல்ல இருப்போம். இருங்க, அம்மாக்கு சோறு போடாம சாவடிச்சுட்டாங்க சொல்றது இந்த பொண்ணு. இதுல எவ்வளவு உண்மை? எதுவுமே இல்லம்மா. நீ யாரோட கூட்டணுமா, அவங்கள கூட்டணுமா, எல்லாரையும் கூட்டுவாங்க. அந்த ஊர் அந்த தெரு பூரா அப்படி எல்லாம் பண்ணவே இல்லைம்மா. இது பேசுறத வந்து என் புச்ச வரத்துக்கோசி இது மாதிரி பேசுது. நான் என்ன சொன்னேன், சேர்ந்து வாழுங்க, எங்கிட்ட வராது எதுவுமே இல்லை. நான் வயசுல எதுவுமே பண்ண முடியாது. அத்த பையனை கல்யாணம் பண்ண அவனுக்கு 10 விஷயம் இல்லை. எனக்கு 10 விஷயம் இல்லை. அவங்களே இருக்கிறாங்க. ஆனா அவங்களே இருக்கிறாங்க. இவர் வச்சிருந்தவரு சரி இட்டு வந்து காட்டு. நான் என்ன இட்டு நேரடியா வா காட்டு. நீங்க உண்மையா பேசு. நான் ஒண்ணு பொய்யே என்னமோ ஊர்ல இருக்கிறத பொண்ணு நம்மள பார்த்தா அப்படியே கேட்றாங்க சொல்றாங்க. இவங்கள பேசுறவனே இவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசுறேன். என்னம்மா என்ன விஷயம், என்ன நடக்குது உங்க வீட்டுல? ஏமா நான் கல்யாணம் பண்ண உடனே தனியா வச்சுட்டேன். 3வது தெருவுல வச்சுட்டேன். நானும் எங்க பையன் எங்க வீட்டுக்காரு தனியா இருந்தோம். இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி முதல் 20 ராத்திரில இருந்தே இதே இதுதான். ஒரு மாதிரியா பேசும். இது என்ன பேசுது? என்ன பேசும்? இத இப்ப அவங்க அப்பா நான் பேசினா கூட ஒரு தப்புன்னு அது. அப்படிலாம் இல்ல மேடம், தப்புன்னு நான் சொல்ல. என் புருஷன் இருக்கிற இடம் தெரியும் தான் சொல்றேன். இவங்க 2 பேரும் பிளான் போட்டு வந்து பேசுறது. ஏன்னா நீ எல்லார் மேலயும் சந்தேகப்படுறியோ? அப்படிலாம் இல்ல மேடம், எல்லார் மேல சந்தேகப்படல. என் புருஷன் சொல்லிதான் அவங்க மேல நான் சந்தேகப்பட்டேன். சரி ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா. தனியா வச்சுங்க. இவங்க முதல் நன்னில இருந்தே இந்த பொண்ணு சந்தேகம் இப்படி போனா சந்தேகம், அப்படி போனா எதனா ஒன்று சொன்னாக்கா ஐயோ நான் கிருஷ்ணாபுத்தி செத்து போயிடுறேன், தூக்கு பாட்டிக்கிறேன், இப்படி எல்லாம் சொல்லிச்சு சார். ரோட்டு மேலே புதுசு கல்யாணம் ஆகி புதுசுங்க ஓடுது. இது எங்கே போயுதுன்னு நான் விட்டுன்னு வர முடியுமா? அப்புறமா அவங்க அப்பா ஃபோன் பண்ணி எங்கள் பையன் விட்டு சொல்லி அவங்க அப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லி இந்த பொண்ணை உடனே அவங்க அப்பாவோட சேர்த்து காமிச்சிட்டு எங்கள் பையன் காலி பண்ணிட்டு போய்
தனியா வீட்டில் தனியாக வச்சு நான் வாடகை கொடுத்து அவனுக்கு ஒரு வேலை வச்சு நல்ல வேலை அதெல்லாம் செய்தாங்க. வேலை வச்சு டெல்லி கூட போயிட்டு வந்தான் ஃப்ளைட்டில் போய் என்ன வேலை பண்றாரு? வெல்டர் வேலை. வெல்டிங் வேலை தான். ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன வச்சு சொன்னாரு, கல்யாணம் அம்மா வேலைக்கு போக கூடாது சொல்லிட்டு எங்க அம்மா வேலைக்கு போனா நீ தாண்டி சம்பாரிச்சு எனக்கு போடணும்னு சொல்லிட்டு அவர் வேலை விட்டு நின்னுட்டாரு. இப்ப என்னதான்மா பிரச்சனை? இப்படி சந்தேகப்படுறான், அப்புறம் தனியா வச்சு எங்க கொடுத்தனும், அதுக்கப்புறம் அவன் சந்தேகப்பட மாட்டான், இதான் சந்தேகப்பட. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தனி இவங்களே இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க ரிப்போர்ட் கொடுத்தாங்க. என்னை இட்டு போய் கேட்பாங்க. ஐயா அவங்க வந்து அந்த ஊர் வக்கீல் வந்து மத்தியசம் பண்ணி இட்டுன்னு போனாங்க. அவங்க கூட 2 பேர் இருந்தாங்க. அவங்க எங்க போனா ஏது போனான்னு எனக்கு தெரியாது ஐயா. இப்போ உங்க பையன் உங்க கூட எங்க கூட கிடையாது. எப்ப போனாரு அவரு? போய் ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கும். அடிக்கடி இப்படி விட்டுட்டு ஓடிடுவாரா? அது முன்ன வந்து 11 மாசமா காணோம். வடிவடுமை கோயில் தனியாக இருந்துட்டு குத்துன்ட்டு அங்கேருந்து ஓட்டான். இந்த பொண்ணு பாராத்தியில் எங்கள் வீட்டுக்காரர் காலம்பா எப்பா எங்கே ஓட்டாருப்பான்ச்சு. சொன்ன உடனே அப்புறம் நான் என்ன செய்ய இருமா பார்க்கலாமான்னு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேட்டாங்க இந்த மாதிரின்னு. சரி நான் என்ன செஞ்சேன், அப்படியே பார்த்து எல்லாம் அவங்க போய் 11 மாசம் என்ன ஊரு அது கூட எனக்கு தெரியும். மாதப்பாக்கத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறான் நம்மளுக்கு இது தெரியாது. அப்புறம் இவங்க பெரியம்மாவும் அவங்க அண்ணெல்லாம் அங்கே இருக்கிறாம்மான்னு சொன்னாங்க. 11 மாதம் முத்தொன்னு பேர் ஒருத்தரை அமுச்சிட்டு எங்கள் ஃப்ரெண்டை ஒருத்தரை அமுச்சு ஹெலிமெட்டு போட்டு 70 கிலோமீட்டர் போய் பார்த்துட்டு அவன் வேலை செய்யறான் பார்த்துட்டு அப்போ இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டு மூலியமா 5000 ரூபாய் இது பண்ணி அவனை போய் இட்டுன்னு வந்து கூப்பிட்டு வந்து வாழ வச்சு நான் தனியாக வரேன், அப்பா நீயும் தேவையில்ல நானும் தேவையில்ல, சாமான்லாம் ஏற்றி போயிட்டாங்க. அப்படிதான் போனோம் மேடம். அங்க போன என்ன தர பண்ணாரு, எங்க அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சண்டை போடுறாரு. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க, எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க வைக்கிறேன்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பிடிக்காதம்மா. நாங்க அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் மேடம். கேட்கல. என் புள்ள வந்து எங்க அம்மா பேச்சு தான் கேட்பேன்னு அவங்க எப்பவுமே சொல்ல மாட்டான். அது ஒண்ணு நான் சத்தியமா அந்த மாதிரி சொல்றேன். இவரு என்ன பண்ணாரு தெரியுமா மேடம், காலாடிப்பேட்டில் ஒரு அம்மா மாவு வித்துருந்தாங்க. அந்த அம்மா பேர் சாந்தி, மதுரைக்காரமா. அந்த அம்மா பேச்சதான் இவரு கேட்டுனுங்கிறாரு. இவரு கேக்குறாரு அம்மா எத்தனாவது வைஃப்? அது வைப்பு இல்ல கிடையாது. அவர் வீட்டுக்கு போறது. ஆனா அவருக்கு அந்த அம்மாக்கு புருஷங்கிறாங்க பசங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள தொடர்பு ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சா அந்த அம்மா ஒத்துக்குனாங்க. ஆமா நான் உங்க அப்பா இட்டுன்னு போற மாதிரிக்கு இப்படி சொல்லிட்டாங்க. நான் 3 நாள் எங்க வீட்டுல சாப்பிடுவேன். அவங்க யாரோ அவங்க யாருன்னு தெரியல. அவங்க வந்து 3 நாள் நான் இவர் வீட்டுல சாப்பிடவே இல்லை. சாப்பிடாத நான் காய்கறி பொம்பளை அவங்க பொம்பளை வியாபாரம் பண்ணி நான் அவங்க 20 ரூபாய் 10 ரூபா கூட சாப்பிட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டாரு, ஏன் இங்க சாப்பிடுறதே இல்லைன்னு கேட்டாரு. இந்த புளிச்சு போன மாவு இருந்தது, அந்த அம்மா கொடுத்துட்டா அரிப்பாங்க, இந்த மாவு சாப்பிடுவியா இல்லைன்னு கேட்டாரு. அப்பா நான் புளிச்சுக்கிட்டுப்பா நான் சாப்பிட மாட்டேன், தலையில கவுத்துட்டாரு. கவுத்து செம்ம அடி, உயிர் போட அடி, ஓட ஓட கள்ளத்துக்கு அடி அடி அடின்னு அடிச்சாரு. அடிச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண பூட் போடுறா கேட்டேனாரு. போட்டு நீ தண்ணி மட்டும் அதை வெளியே அனுப்பாதானாரு, விடக்கூடாது அப்படின்ட்டு. உங்க அப்பா இவரோட தங்கச்சி ஒருத்தன் தான், அவனும் பக்கத்துல தான் இருந்தாரு. சரி, ஊர்ல இருக்கிறவங்களோட எல்லாம் உங்க அப்பாக்கு தொடர்பு சொல்றியே, நீயா இமேஜின் பண்ணிக்கிறியோ, நீயா கற்பனை பண்ணிக்கிறியோ? அந்த பொம்பளை என்கிட்ட பேச மேடம், அந்த பொம்பளை என்கிட்ட பேச. அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணிட்டாரா, எங்க தோட்டத்துல வரும். இப்போ கல்யாணம் பண்ணிட்டாரா, அதோட வந்து உங்க அப்பா நான் மதுரைக்கு இட்டுன்னு போயிடுறேன் இடம் முடிஞ்சவன இவரே சொல்லிக்கிறாரு, பணம் எடுத்துன்னு என் புள்ளைய எடுத்துக்கு நான் போயிட போறேன் மதுரைக்கு நிக்கிறாரு. ஆமாவா இல்லையான்னு கேளுங்க மேடம். ஏமா அவங்க யாருமா, அவங்க வீட்டுல பிரச்சனை, அவங்க காலி பண்ணி மதுரை போறாங்கன்னா இந்த பொண்ணு வீட்டுல சாப்பாடு பண்ணலாம். 3 நாள் அவங்க வீட்டுல சாப்பாடு போட்டுருந்தது. உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு, இங்கே உனக்காக நான் வீட்டு வேலை செய்கிற மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு கஷ்டப்படுறாரு. அவர் ஏன் மானத்தை எடுக்கிற, அவர் எவ்வளோ தங்கமானு சொல்லணும்னு அவங்களே திருப்பிச்சு எங்கள் வீட்டுக்கார வச்சுக்கிறேன். எங்க அவங்களை திருப்பி அவருக்கும் இவருக்கும் அந்த அம்மாக்கும் இந்த அம்மா வந்து அதான் இது மாதிரி சொன்னா நான் என்னத்த சொல்றது, என்ன சொல் என்ன புச்சி போடி எதெல்லாம் பண்ணு வாழ்க்கை போட்டல உண்மை சொல்றேன். இனி எனக்கு இனி இதெல்லாம் சொல்ற எங்க அண்ணனை வந்து என்ன வார்த்தை கிடைத்தா அதெல்லாம் சொல்ல வெக்கேடு. அண்ணனை வந்து எப்படி வளர்த்துக்கிறாரு தெரியுமா, டிவி டெக்கு சினிமா பைத்தியம் ஆயிடுச்சு. பைத்தியமா இங்கிலீஷ் படம் அதெல்லாம் வெளி உலகத்தை இருங்க மேடம், இங்கிலீஷ் படம் அதெல்லாம் பாத்துனுக்கு சொல்ல. நான் ஒரு நாள் எங்க அண்ணா வந்து பாத்துனுக்கோம். நான் ஒரு நாள் போய் கேட்டேன், அப்பா இல்லைன்னா கூட என்ன கல்யாணம் எனக்கு எல்லாம் பண்ணி வைப்பேன், அப்பா இல்லைன்னாச்சு. நான் அப்பா இல்லைன்னா கூட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நான் சொன்னேன். அதுக்கு அது என்ன சொல்றது, அப்பா இல்லைன்னா கூட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு என்ன சொல்லிச்சு, கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு வேணாம் சொல்லு என்ன நீதான் வேணும். அதனால நான் அடிச்சேன். அடிச்ச உடனே அப்பாட்ட சொல்லிச்சு, அடிச்சேன் எப்படி வார்த்தை பேசுது பத்தியா
யோசனை பண்ணி அந்த மாதிரி பாருங்க. வளர்த்துக்கிறாரு. இந்த மாதிரி வார்த்தை கட்டினா அந்நியோட நான் இல்ல மேடம், சேர்த்தே கூடாது. நான் அப்படின்னு வச்சுக்கிறேன். 4 பேர் பொண்ணு என்னம்மா வச்சுக்கிறேன். சொல்றீங்க இவரே ஒண்ணும் இல்ல, இதே இவரே ஒழுங்கா வார்த்தை பண்ணுறாரு. பேசுது எடுக்க கொடுக்கும் நீங்க ரெண்டு இது பேரும் இல்லைம்மா, உங்க கதை என்ன அதுதான் என் கதை. எதுக்குமே எடுக்க முடுக்கமா பேசுது அவன். பேசுதா? ஆமா ஒரு பொம்பளை அண்ணாக்கா காலையில இரு, சும்மா இரு. காலையில துணி துவைக்க, வாசல பெருக்கோ, வீட்டை பெருக்கோ, ஒரு சாப்பாடு பண்ணோம், அவன் துணிமணி துவைச்சி போடும். அது இப்படி இருந்தா தான் நம்ம எங்கேயோ போய் வேலை செய்துட்டு வந்து ஹோட்டல் சோறு எடுத்துன்னு வந்து எத்தனை நாளைக்கு பண்ண முடியும்? எப்பா பாரு ஒரே ஒரு எந்த துணி நான் இரு, துவச்சு அவர் பேசட்டும். இல்லம்மா எப்ப பாரு சந்தேகம். இவளை பார்த்துனுக்குறியா, அவளை பார்த்துனுக்குறியா, கூட சித்தி அம்மா என்ன கூட போற அக்கா தங்கச்சி பொண்ணுங்க வந்தா கூட பேசக்கூடாது. சந்தேகம் சந்தேகம் சந்தேகம். அப்படி இல்ல, அப்படி இருந்தாக்கா எங்க எப்படி வீட்டுக்காரர் என் மேல சந்தேகப்பட்டாரு. எப்படி தெரியுமா நீ மேடம்? சொன்னல நான் சந்தேகப்பட்டேன்னு. அவரும் என் மேல சந்தேகப்பட்டாரு. எப்படி கேளுங்க, எங்க மாமா மாமி இருக்கிறாங்க, கோவிந்தராஜ் காமாட்சி மாமி. டேச்சில் இந்த அம்மா வந்து சொல்லிக்கிறாங்க, எங்க அம்மா சொன்னாங்க நீ கோவிந்தராஜ் கூட ஒரு புள்ளைய பெத்து நீ போட்டுட்டியான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி இப்படி தப்பான இந்த அம்மா வார்த்தை சொன்னாங்கன்னே பேசுனதே எனக்கு சொன்னாரு. கிடையாதும்மா. இது இப்படியேதாம்மா ஆளு மேல ஆளு தூக்கி போட்டு இது இப்படிதாம்மா பேச வீணா- பேச நீ யாரையாவது குடும்பத்துல விட்டு வச்சியா? ஆஹா. மாமா, அத்தை, சித்தி, பெரியம்மா, அண்ணி, அப்படிலாம் இல்ல மேடம். அத்தனை பேர் மேலயும் பழி போட்டுட்ட. கூட பிறந்த அண்ணன் மேல கூட சொல்ற. எப்படிமா நான் அவனை நம்புறது? மேபி உனக்கு தான் மனசுக்குள்ள ஏதோ தெய்வத்துக்கு தான் இல்ல மேடம், தெய்வத்துக்கு தான் தெரியும். சத்தியமா அது ஏன்னா வாய்ப்பு இத்தனை சொல்லுங்க பேரும் சேர்ந்து உன்னை கொடுமைப்படுத்துறாங்களா? உங்க அண்ணனும் உன்னை இல்ல கொடுமைப்படுத்துறாங்க. மேடம், இவரு பாட்டெல்லாம் வைப்பாரு மேடம். இவரு இதுல பாருங்க மேடம், செல்போன்ல ஏடா கூடமா பாட்டு வைப்பாரு. ஒழுங்கா சினிமா பாட பாட்டு மாட்டாரு, வைக்கிறதுனால இல்லம்மா, ஒழுங்கா பாட்டு. பாட மாட்டாரு. எதிர்க்கும். அதனால இவர் வீட்டுல நான் தங்கறது இல்ல மேடம். சினிமா பாட்டு வைக்கிறதுனால என்ன ஆகுது? சினிமா பாட்டு வைக்கிறதுனால என்னது? லாஸ்ட் டைம் என் மேலே நீ நீ என் வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருல, உன் குடும்பத்தோட நீ பாத்துன்னு போ. இது என்கிட்ட நீ வரக்கூடாது. அது ஏற்பாடு பண்ணுமா? சொன்னா கோசிக்கிறாங்க. ஆள்தான் எனக்கு சரி, வேணாம். நீ எதுக்கு அவர் வீட்டுக்கு போற? நீ உன் குடும்பத்தை பாத்துட்டு ஆமா, இரு. என் உன் வீட்டுக்கே புருஷனோட வரக்கூடாது. சந்தோஷமா இரு. என்கிட்ட சேர்த்து வச்சிருக்க மாட்டேன். நாங்க எங்கன்னா நல்லா இருக்கிற மேடம். ஆனா வந்து பாதுகாப்பு கொடுங்க மேடம். எனக்கும் என் புருஷனுக்கு ஆபத்து வரும். இவர் என்ன சொன்னாரு, அவங்க சொந்தக்காரங்க மூலியமா வச்சு அவரை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? அவங்க அண்ணி மூலியமா வச்சு எங்க வீட்டுக்காரர். எதுக்கு? நான் 11 சவரம் போட்டேம்மா. சொல்லுங்கம்மா. 11 சவரம் போட்டேன், டிவி குத்தேன், கட்டில் குத்தேன், எல்லாம் பொருள் பெரிய பெரிய அண்டா எல்லாமே சீர் வருஷம் அளவு குத்தேன். எல்லாத்தையும் தெரியாத வித்து காலி பண்ணி வச்சுக்க. திறந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்னன்னு கேட்டேன், என் பொருள் நான் வச்சு வச்சுக்க. அப்புறம் நானும் ஃபுல்லாக போட்டேன், சைனு போயிடுச்சுன்னு. சரி, அதே பார்த்தா அதையும் கைட்டி காலி பண்ணி வச்சுக்க. பண்ணிட்டு என்ன கேட்குது, என் வீட்டுக்காரர் எதுவும் பண்ணா எனக்குன்னா நீ அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் கைது போட்டு குத்துறாரு. அவர் வாயிலெல்லாம் சொல்லிட்டு கைது போட்டுறான். என்னம்மா இது நியாயமா? நீ சொல்லுமா. சரி, உன் குடும்பத்தை நீ பாத்துக்கிட்டா என்ன? இவங்க கல்யாணம் இத்தனை இத்தனை நகை அவர் கொடுத்ததெல்லாம் அழிச்சிட்டீங்களா? இவங்களே கேளு, நான் பொய் சொல்ல கேளு. அழிச்சிட்டீங்களா? அவர் கேட்பாரு மேடம், வீட்டுக்கு வேணும். அவங்க அப்பா சாவுக்கு கேட்டாரு வேணும்னு. நான் இப்ப போய் குத்தாங்க. நானு பீரோல இந்த இவங்களை கேட்பாரு. 5000 குத்தாங்க பணம். கல்யாணத்துக்கு நீ பாதி நான் பாதி. அப்புறம் மீதி தரையே இல்லை. நான் கோயில்ல தாமா வைக்கிறேன். நாங்க நான் இப்ப சத்திரம் நீங்க 7 வருஷம் முன்னாடி நடந்த கல்யாணத்தை பத்தி பேசாதீங்கம்மா. இப்போ கேளுங்க. விடுங்க, அதெல்லாம் இப்ப பிரச்சனை அது இல்ல. இந்த பொண்ணு ஏன் அதை சந்தோஷமா கேட்கலாம். இருக்க அது கேளு. மாட்டேங்குது? இவங்களே அதுதான் பாத்துக்க நமக்கு மாட்டாங்க. பிரச்சனை. இவங்களே இப்ப பிரச்சனை என்ன? இவங்க இந்த 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 குடும்பத்துல பிரச்சனை இவளுக்கா இல்ல குடும்பத்துல இருக்கிறது இந்த அம்மா தூண்டி விடுதான். இந்த அம்மா தூண்டி ஏம்மா, விடுதான். இவங்க இந்த அம்மா தூண்டி விடுறாங்க புள்ளிய. இவங்க மாமியார் தானேம்மா? ஏம்மா, விடுறாங்க. என் புள்ள எங்கேயோ திருத்தூர்ல இருக்க, நான் எங்கேயோ எப்படிம்மா தூண்டி விடுவேன்? இப்படியா தாம்மா பேசுது. இல்ல தூண்டி விடுறாங்க மேடம். அந்த அம்மா பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல, தூண்டி விடுற மாதிரி எல்லாம் தெரியல. நான் பாவமா புண்ணியமான்னு நான் கிடக்குறேங்க. தூண்டி தூண்டி விட்டு அவளை கூட வாழாதுன்னு இப்ப கூட நான் சொல்றேன் மேடம், புள்ளகிற இடம் அந்த அம்மாக்கு தெரியும். ஆனா சொல்ல எப்படிம்மா மாட்டாங்க. சாஞ்சு உட்காருங்க. புள்ளகிற இடம் அவங்களுக்கு தெரியும் மேடம், ஆனா சொல்ல மாட்டாங்க. சரி, எதுக்காக அவங்க தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? யாரு? உங்க மாமியாரும் உங்க அப்பாவும் சேர்ந்து. மாமியார்லாம் இல்ல, நான் தான்மா இந்த சரி, பொண்ணு. நீங்க அவங்க சம்மதத்தோட தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? இவங்க வீட்டுக்காரி இல்லம்மா. இவங்க புள்ள பெரிய புள்ளியும் அவங்க அண்ணியை தான் பாஜ புதை கொடுத்து கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்காரர் அப்புறம் நடக்க உடம்பு முடியாது. சிக்காந்தாரு. உடம்பு சிக்காது. சரிம்மா, கல்யாணம் எல்லாரும் பார்த்து தானே பண்ணாங்க. போட்ட நிச்சயம் எதுக்கு பண்ணும். அவங்க நிச்சயம் புருஷனை பண்ணும். ஒளிச்சு வைக்கணும்? ஏன்? எதுக்காக? கேளுங்க மேடம், கல்யாணம் ஆன 2 நாள்லயே 2.25 சவரன் நெக்லீஸை கேட்டாங்க. கேட்டு நான் கொடுத்துட்டேன். அப்படியே என்ன தெரியுமா சொன்னாங்க, நீயா கொடுத்தேன்னு சொல்லு, உங்க அப்பா கிட்ட கேட்டாருன்னா நானா கேட்டு வாங்கினேன்னு சரி, அது சொல்லாத. பண்ணி இருக்கலாம். அது ஒண்ணு. பண்ணீங்களா? ஆமாம்மா, அது அது ஒண்ணு. வச்சு 21,000 வச்சு இருங்க. அவங்க அப்பா அது ஒரு உடனே தப்பு. மூட்டிக்கலாம். நான் ஒரு வருஷம் பத்தி ஏமா இப்படி பண்றீங்க? ஒரு வருஷம் பத்தி நான் முட்டினேன்.
அவன் ஏதோ கல்யாணத்துக்கு என்னமோ வாங்கிட்டானா அதுக்காக நான் வச்சு நான் மூட்டேம்மா உடனே அவங்க அப்பா வந்து மூட்டி இல்ல இல்ல அவங்க மூட்டி தரேன் நான் சீட்டு போட்டு மூட்டி சரி அதெல்லாம் வேண்டாம் இப்ப சொல்லு. அப்புறம் என்ன பண்ணாங்க பீரோல வந்து அரை சோரமான்னு எங்க வீட்டுக்காரர் திருட்டாரு இந்த அம்மா சொல்லி தான் திருடிக்கிறாரு. நான் விசாரிச்சு பார்த்ததுல இந்த அம்மா பாதி அவர் பாதின்னு வித்து எடுத்துக்கிறாங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டேன், எங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், என்னங்க பொருள் எல்லாம் ஒரு அரை சோரம் மோந்திர குறைதாங்க, நல்லா தேடி பாருங்க. நான் சத்தியம் அடினேன், எனக்கு கோவம் வந்துச்சு. பீரோ ஒரு தட்டினேன். தட்டின உடனே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மோந்திரம் நான் தெரியாத எடுத்துட்டேன். அந்த மோந்திரம் தெரியாத வச்சுட்டேன். இது உண்மை. அது வந்து அது நான் பங்கு போட்டுக்கினேன். 2 பேரும் தெரியுதாங்க மேடம். நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்க மேடம். இப்ப எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். நான் பங்கு போட்டுக்கிறேன். பங்கு போட்டு வாழ விடாதியா. தீபாவளிக்கு வந்து அரசு ஒரு மோதிரம் போட்டேன், அவனுக்கு சைன் போட்டேன், இவ்வளோ செஞ்சேன். நான் என்ன சொல்றேன், பொண்ணு நல்லா இருந்தாலும் செஞ்சேன். இந்த பொண்ணு என்ன சொல்லும் போது இதெல்லாம் செஞ்சாரா நீ சொல்றல உங்க அப்பா வந்து பொம்பளை பின்னால சுத்தினாங்க, எத்தனை பேரோட பேரை சொல்லிட்ட நீ. இப்போ இரு, அப்படி இருக்கிறது வேற. உனக்கு இவ்வளவு 11 பவுன் சவரம் கொடுத்து 11 சவரம் கொடுத்து நாம போட்டாங்க. 5 சவரம் ஆமா போட்டாங்க. நானும் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு 11 சவரமா. இது புழுவுனா எனக்கு பிடிக்காது. நான் சொல்ல நீங்க எல்லாம் உண்மைதான் சொல்றீங்க. ஆமாமா, உண்மையில சொல்றது உண்மைதாம்மா. போட்டாரு. நான் மண்ணியே கேள்வி யாரும் கேட்கலாம். நகைலாம் போட்டு நல்லா கல்யாணம் தான் பண்ணாரு. ஆனா நான் பொம்பளை சவகாசம் அது உண்மை. ஆனா வந்து நகைலாம் போட்டு என்ன நல்ல மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, இது உண்மை. ஆனா இந்த அம்மா வந்து எல்லாம் இதுவும் ஆயிடுச்சு. நம்மால புள்ளகிட்ட சொல்லி சொல்லி என் வாழ்க்கையை குட்டிசர் ஆயிடுச்சு. டெய்லியும் வந்து என்கிட்ட சண்டை போறதுதான் வேலை வந்தான் அவருக்கு. அந்த அண்ணி வந்து இவர்கிட்ட பேசுறாரு. டிவி கேட்டாங்க ஒரு வாட்டி, அவங்க பொண்ணுக்கு கற்பகம் அவங்க இருக்கிறாங்க. எங்க அப்பா டிவி கொடுக்கணும் இருந்தாரு. எங்க அக்கா கூடுன்னு கேட்டாரு. எங்க வரதட்சணை வாங்குறது இந்த மாதிரி பொண்ணுட்ட போய் வீட்டுல இருந்து கொண்டு வா சொல்றது எல்லாம் பெரிய கொடுமை தெரியுமா? நான் அப்பவே இட்டுன்னு போயிட்டாங்கம்மா திருவத்தூருக்கு என் பையனோட அனுப்பிச்சிட்டேன். தனி கொடுத்து நான் அங்க வச்சுட்டாங்க. மருமகள்கிட்ட வந்து வீட்டுல இருந்து டிவி வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வா. எப்பவுமே சொன்னது கிடையாது. செலவு காசு கொடுப்பாரு, அதே வாங்கிப்பாங்க. எவ்வளவு குத்துறமா எங்க வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டாரு. ஒரு பொண்ணு தாயில புள்ள வச்சு டிவி இது கூடுன்னு கேட்கல. அவ சொல்ற மாதிரி நீங்க உங்களுக்கு அது மாதிரி இல்லமா, எனக்கு இல்லமா வயசு 62 40 எப்படிமா பொம்பளை வச்சு பையன் பையன் அவங்க ஒந்தி மட்டும் என்ன அப்பா இருப்பா அந்த அன்னைக்கு அந்த என் பையனா இப்படி பேச்சு கேட்டு இந்த பொண்ணுக்கு பேச்சு கேட்டு என் பையன் என்ன ஆமாடா அந்த பொண்ணு ஏன் இங்க வச்சுக்கிற, ஆமாடா சொல்ல என்ன வாழப்பழம் அதுக்கு அதிக பண்ணி ஓடி பூச்சி தோணும். அங்க போய் தங்கிருச்சு. இருப்பா நான் சொல்றது கேள்ப்பா. அப்ப காந்தம்மா இல்லையாப்பா கல்யாணம் ஆகாது மினிதி காதல் மாதிரி இருந்தா அப்புறம் போச்சு அதை விட்டுட்டோம். நாங்க பட்னி அந்துக்கிறோம். கஞ்சி தண்ணியில வந்து ரசம் வச்சு ஊத்தோம். அது அவ்வளவு எல்லாம் நாங்க கொடுமை அனுபவிச்சிரோம். அதால எங்க அப்பாவுக்கு தெரியாது. கல்யாணத்தை பண்ணிட்டு உங்களை 3ஆவது தெருல வச்சேன். இந்த பொண்ணு ஒரு அட்டகாசம் பண்ணிச்சு. அவங்க திருவத்தூருக்கு என் பையனோட அனுப்பிச்சிட்டேன். அதாம்மா எனக்கு தெரியும். நான் டிவி கேட்கல, சசிகலா டாக்டர் நான் எத்தையும் பண்ணல. சசிகலா டாக்டர் ரவி டாக்டர் அவங்க வாய்ப்பு நீ வேலை இல்லை, நீ எங்க பொண்ணுனா இது மாதிரிமா பண்ணுமா மானத்தை எடுக்குதுமான, நீ நாளைக்கு வேலைக்கு வா 1ஆம் தேதி அப்படின்றாங்க. நான் ரொம்ப இத்தபடி இடத்த விட்டு போதா என்ன பண்ணுறது, இந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறேன். அதுக்கு வந்து காலி கிரண்டு 17 கிரண்டு இருக்குதுமா. 17 கிரண்டு காலி கிரண்டில் வந்து என்னை எவ்வளோ பெரிய எதுவும் சொல்லி தத்துணும்னு பார்க்குறேன். அது முடியல. உங்கள்தா? எங்களுடைய இல்லை, எங்கள் சொந்தக்காரத்து. 40 வருஷமாக நாங்கள் தான் பார்த்துக்கிறோம். திரும்பமா அந்த இடத்துல வந்து கிச்சி போட்டு எனக்கு பொண்ணு இது பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வாங்கி கொடுத்தேன். அவங்களே இப்போ என் வீடெல்லாம் உழைச்சி டிவி 3 டிவி உழைச்சி 4 லட்சம் கொடுக்குறேன். அவனுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு தெரியாது. 4 லட்சத்துக்கு நான் எனக்கு ஒரு கிரண்டு சொன்னீங்க அதே மாதிரி செய், நான் எல்லாருக்கும் செஞ்செல்லாம் வாரிசெல்லாம் ரெடி பண்ணுறேன்னா இப்போ அவங்களே உள்ளே வராது அழுகுறாங்க. 4Gல பத்திரம்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இப்போ வராதாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 25 லட்சம் பேசிக்கிறேன் நான் இடங்கிறதுக்கு. அதை வந்தால் இதுக்கு 5 லட்சம் கொடுக்குறேன். அதுவும் இது கையில் கொடுக்க மாட்டேன். எதனா கஷ்டம்தான் அது வாப்பிடமாமா கையில கொடுக்காதப்பா. என் பையனுக்கு 10 லட்சம், நான் 5 லட்சம் 5 லட்சம் கடங்குதுன்னு சொல்றேம்மா. இன்னும் என்னமா சொல்ல முடியும்? அதுல கையில வரல, கையில வராது. நான் என்ன பண்றது? திட்டுறாரு ஒரு குடுக்குறேன். எப்படிமா சொல்லுவாங்க? புருஷன் எங்கம்மா இப்போ? இவ புருஷன் எங்க? அதாம்மா இவங்க இட்டுன்னு வந்தாங்கம்மா. வக்கீல் ஊர் வக்கீல் வந்து இட்டுன்னு வந்தாரு. மத்தியசம் பண்ணி கம்பெனி ஓனர் இட்டு போனாருமா. இங்க கம்பெனி ஓனர் வந்து செல்போன்ல வச்சு கொடு.
கம்பெனி ஒன்று தான். அது செல்போன்ல நான் தப்பு, பேசுனேன் அங்கே மேடம். பேசக்கூடாது. ஏம்மா, இது கேட்டதெல்லாம் ஏமா அவங்க இது வந்து இவங்க வந்து அவங்க இந்த ஊர் வக்கீல் வந்து திருவத்தூர் வக்கீல் வந்து மத்தியசம் பண்ணி கபாலி வா உனக்கு வேலை பார்த்து வைக்கிறேன் வீடு பார்த்து வைக்கிறேன் நீங்கள் 2 பேரும் இருங்கன்னுட்டு அவங்க இட்டுன்னு வந்தாங்க. அதாம்மா எனக்கு தெரியும். அவன் திருவத்தூர்லேருந்து எங்கே போனா என்னன்னு இவங்களை எனக்கு போய் தெரியாது. தகராறு பண்ணும்போது எனக்கு அந்த சத்தியமா பையன் எனக்கு தெரியாது. ஓனரே இவன் ஃபோன் பண்ணுறாங்க பொழுது உடனே வராங்க. வந்துட்டு அந்த ஆள் பேசிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட வாழ்த்துக்கு பிடிக்கலன்றான் அவன். வானான்னு சொல்லி வந்தான். என்ன அது இவ்வளோ சொல்ல பண்ணி உன் பொண்ணை நீ விட்டுருவான்னு நான் கேட்டேன். இவ்வளோ சொல்ல பண்ணி கிளம்பி இது சிம்பிள். அது ஊர் அறிஞ்சு என்னெல்லாம் காய்த்துப்பாங்க ஊரில் இருக்கிறாங்களா பெரிய பெரிய ஆள்லாம். இவ புருஷன் எங்க? இதான் இவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேரும் தான் தெரியும் என்னன்னு எப்படி விட்டு போறாங்க வராங்கன்னு. ஏமா இவங்க பொண்ணு இது வந்தாங்க திருவத்தூருக்கு தாம்மா இட்டுன்னு வந்தாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அன்னைக்கு இட்டுன்னு வந்தது எப்படிமா இட்டு வந்த நீ? நான் இட்டுன்னு வந்தா போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு வந்தேன். கேளுமா. அப்ப அவ்வளவுதான். தெரியும் உங்களுக்கு எங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள கேளுமா. அப்ப தெரியும் உங்களுக்கு எங்க இருக்காங்க. எனக்கு தெரியாதுமா. இல்லம்மா இது என்ன ஊரை பார்க்கறதுக்கு அவங்க ஓனரோட கூட போயிட்டான். ஊரை பார்க்க இப்ப எங்க இருக்காருமா? இப்ப இவங்க வக்கீல் அம்மா, மத்திய உண்மையை சமாளி சொல்லுமா, இட்டுன்னு வெயிட் வந்தாங்க. பண்ணி அதான் விட்டுமா. உண்மையா எனக்கு அது பாரு பொய் சொல்ல இப்ப தெரியாது. தெரியாது சொன்னீங்க. இப்ப ஊரு பக்கத்துல இருக்காங்க. இல்லம்மா அப்பா இவங்க இந்த வக்கீல் அந்த ஊர் வக்கீல் வந்து இவங்கள மத்தியசம் பண்ணி எங்க பையனை இட்டுன்னு போனாங்க. அதாம்மா எனக்கு தெரியும். அது கூட எனக்கு தெரியாது இவங்க கூட மத்தியசம் பண்ணதுன்னு. திருப்பி என் பையன் போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு வாட்டி இட்டு போய் அவன் போனத்தோட வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனா 2 பேரும் கட்டி பூச்சின்னு ஆகுறாங்க. புள்ளி அந்த கட்டி பூச்சிட்டு இது என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. அப்படியே சரி மேக்கப் பண்ணி இட்டு போயிட்டு 2 மாசம் ஆயிட்டு அங்க விட்டு நான் இப்படியே சொன்னமா 2 மாசம் விட்டுட்டு விட்டாமா. எங்கடா விட்டுட்டு போயிட்ட அதான் ஊரு, காடு மாதிரி இது. இருக்கிறாங்களாடா எனக்கு ஆத்திரம் வந்துட்டு காடு மாதிரி இருக்குமா. அது படிக்க தெரியாத ஒண்ணும் தெரியாது. அப்புறம் என்ன செய்யுமா மதுரைக்கு போய்க்குதுமா. 10 நாள் 10 வருதுமா. அங்கிருந்து போன மனுஷன் எப்படி இருக்குமா. சரி, உன் புருஷன் இங்க கோடம்பாக்கத்துல தான் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஊரை பக்கத்துல மேடம். ஊரு பக்கத்துல. அப்ப உனக்கு தெரியும் அங்க இருக்காருன்னு. எனக்கு தெரியாது, இவங்களுக்கு தான் தெரியும் மேடம். அப்ப எப்படி சொல்ற? இது ஊரை இவங்க பக்கம் தான் போய் இட்டு வந்துது. வந்தாங்க. இவங்க ஊரை தான் இட்டு பக்கம் போய் வந்தாங்க. வந்துதுமா. இப்போ ஊரு பக்கத்துல தான் இருக்காரு. ஊரை பக்கத்துல இருக்கிற ஓனர் என்ன ஏமா சொல்றாருன்னா, அப்பா பொண்ணு எல்லாம் 2-3 தடவை போயிட்டு போகலாமா வந்தாங்க. ஊரை பார்த்து 4-5 கம்பெனி வச்சுக்கிறான். அவன் என்ன அதான் பேச செய்யறான் மாட்டாங்க மேடம். எங்க மச்சி இச்சு வேலை வாங்கினுக்கிறான். அது அனுப்ப மாட்டான் அவன் வந்து அதெல்லாம் அந்த மாதிரி செய்ய இல்ல, மாட்டாங்க. அதெல்லாம் இல்ல. அந்த ஆளை இட்டு வந்தா ஓகே ஆயிடுமா. இந்த மாதிரி இட்டு வந்தாங்கன்னா ஓகே ஆயிடுமா. சரிம்மா, ஒரு விஷயம் பண்ணுவோம். உன் புருஷனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க மேடம். நம்ம குழு இருக்குல்ல, சரிங்க மேடம். தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட பேசி பார்ப்போம். பேசி அது மட்டும் இல்லாம கூட இருங்க. திருப்பி 2 மாசத்துல சண்டை போட்டு 2 பேரும் சேர்ந்து அவர் ஓட்டி விட்டுடாது. மேடம் நீங்க பாதுகாப்பு கொடுங்க மேடம். முதல்ல என்ன பாதுகாப்பு? யாருக்கு பாதுகாப்பு? அவர்கிட்ட சொல்லுங்க மேடம், அம்மா பேச்சு கேட்காத, பொண்டாட்டி தான் முக்கியம். அப்படி கிடையாது. அம்மா பேச்ச கேட்காத பொண்டாட்டி தான் முக்கியம் எல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். சண்டை அம்மாவும் முக்கியம் தான். முக்கியம் தான் மேடம். சண்டை போடுறாரு மேடம். எங்க அம்மா வேற கல்யாணம் பண்ணி சொல்றாங்க, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. நான் இதுவே கற்பனை ஒரே பண்ணி நிமிஷம் இதை பேசுறேன். பாருங்கம்மா. ஒரு வேளை நீங்க உங்க பையன்ட்ட அப்படி சொல்றீங்கன்னா சொல்லாதீங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளைங்க வந்து நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா நான் இருக்கட்டும். சொல்ல மாட்டேன். உங்களால எந்த உதவி பண்ண முடியலன்னா கூட தொந்தரவு பண்ணாதீங்க. நான் எப்பவுமே அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துக்கட்டும். இத பாரு, எங்க அப்பா அப்படி இருந்தாரு அதனால எனக்கு சந்தேகம் அது இதுன்னு சொன்ன சொல்ல மாட்டேன். அடி வாங்குவ. சரிங்க மேடம். ஒழுங்கா கூட எங்க வீட்டுக்கு கூட வேணாமா. என் புருஷனை என்கிட்ட சேர்த்துருங்க தான் சொல்றேன். நானும் அம்மா. ஸ்டெப் எடுத்த கூட எடுக்க விட மாட்டாங்க மேடம். எங்க வீட்டுல கூட வேணாமா. இவங்க கட்டலங்க மாமியார் வீட்டுல இது கொஞ்ச நாள் மாமியார் வீட்டுல இருந்ததுமா. இந்தாங்க. ஒரு மாசமா மாமியார் வீட்டுல இருந்து எங்க வீட்டுல கண்டுபிடிக்கணும். சோறு எல்லாம் போட்டு துணி எல்லாம் குத்தி இது நான் வேலைக்கெல்லாம் கூட எல்லாம் போவேன் மேடம். வேலைக்கு இருந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுல இருந்துட்டு என்னடா இது சொல்லக்கூடாது போச்சு என்னடா ஆச்சுன்னு ஒரு நாள் பார்த்தா எங்க மாமியார் பாத்துக்கிறாங்க நீட்டு லாஸ்ட்ல செத்து விட்டாங்களாம். அப்புறம் பொன்னேரியில் போச்சு இவங்களுக்கு தேவை மாதிரி ஹோட்டல்ல வேலை செய்து எல்லாம் எடுத்து போட்டு. சரி, எத்தனை கிரவுண்டு சொன்னீங்க? 17 கிரவுண்ட் இருக்குதுமா. அது உங்க இடம் இல்ல. எங்க இல்ல, என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அது எப்படி உங்க கண்ட்ரோல்ல வந்து? கோர்ட் மூலியமா இன்ஜெக்ஷன் எல்லாம் அப்படியே இருக்குது. சரி, அதுக்கு தான் இந்த வக்கீல். இந்த வக்கீல் அதுக்கு தான் இல்ல, அவருக்கு இல்ல. அவங்க அப்பா அக்ரிமெண்ட் போட்டாரு. அவர் ஏமாத்திரம் அவர் செத்துட்டாரு. அவங்க புள்ள செய்றாரு. அவர் மாசம் வந்து எனக்கு 6000 ரூபாய் கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கு கேட்கும் போதெல்லாம் 2000 கொடுப்பாரு. அது தங்கமான எதுக்கு? அவங்க அண்ணன் செலவுக்கு எனக்கு கொடுக்குற செலவுக்கு இந்த இடம் முடிஞ்சுன்னா நம்ம அவனுக்கு செய்யணும்னு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அவர் தான் எனக்கு இந்த இடத்துக்கு செலவு கொடுக்குறாரு. நான் மார்க்கெட்டு போய் அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லை. மாமியார் இல்லை, அம்மையார் இல்லை. நான் வந்து குடும்பத்தில் அவங்க வீட்டில் தலைவர் மாதிரி. இதுக்குள்ள உள்ள போயிட்டோம்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. அந்த இடத்தோட விஷயமே எனக்கு சரியா தோணல. ஏன்னா
ஒருத்தர் வந்து சும்மா 6000 கொடுத்து அந்த இடத்துக்காக இவரை போராட சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இல்ல, அவங்க வந்து இந்த இடத்துக்காக இல்ல, நான் வந்து அந்த இடத்த பிடிச்சு வச்சிருக்கீங்க புடிச்சு வச்சுக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இல்ல மேடம், அப்பத்துல இருந்து அவங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து இவர் பயிரிடுவாரு. பயிர் கொத்தி பயிர் போட்டமா வேலை இப்ப வந்துதான் வந்து ரவுடிங்க வந்து அட்டகாசம் பண்றாங்க, ஏன் இடம்ட்டு இது பண்றாங்க. அது யாரோட இடம்? இடம் வந்து வேற யாரது சொத்துக்காரதா மேடம். இது வந்து அந்த இடம் வந்து எங்க மாமியார் தான், எங்க சொந்தக்காரர் தான் எல்லாமே. அதுல வந்து நான் தான் இடமே தான் அவங்களுக்கு ஒருத்தர் இட்டு வந்தேன். இது உங்க சொத்துன்றாங்க, நான் கூப்பிட்டு வந்தா அவங்க என்ன செஞ்சாங்க, எங்க பாட்டன் சொத்துன்னு சொல்லிட்டு நானே பணம் வந்து 60 லட்ச ரூபா வாங்கி கொடுத்தேன் அவங்களுக்கு. இந்த பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி விட்டு அவன் மாப்பிள்ளைக்கு வேலை கொடுக்குற சொல்லிட்டு சொல்லறது எதுவுமே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா யாரோட இடத்த யாரோ பிடிச்சு வச்சு அது விற்க முடியாது, சொத்து விற்க முடியாது. நான் தான் அனுபவிக்கணுமா காலம் பூரா அந்த மாதிரி சொத்தம். அது அந்த வக்கீல் வீட்டுல எப்படி இவங்களை கொண்டு போய் விட்டுருக்கீங்க? இதே வருதுமா, நானே போறேன். அந்த வக்கீல் எந்த வக்கீல் அது? இப்பதான் வைக்கலாம் அவன் வந்து யார் அவரு? உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்? அவங்க அப்பா காலத்துல இருந்து எனக்கு பாருங்கம்மா, அவங்க அப்பா காலத்துல இருந்து. அவங்க வீட்டுல வேலைக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? நானா வேலைக்கு அனுப்பிச்சு இதே போய் இதுமா தங்க வச்சாரு. இது எங்க வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆடு மாதிரி இருக்கு மேடம் தோட்டம். மழை வந்தா ஒழுவோம். அதனால வந்து ஒரு ஆயா ஒருத்தங்க நாங்க இறந்துட்டாங்க. அந்த ஒரு ஆயா கூட துணையா இருந்தது மாதிரி. உண்மையை சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றேன், வேற எதுவும் நம்ம சம்பாதிச்சு சாப்பிடணும், இன்னொருத்தரோட சொத்தை பறிச்சு சாப்பிடக்கூடாது. சரியா? இன்னொருத்தரோட சொத்து யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அவங்க பேரம் பேத்திகளை அனுபவிக்க முடியாம நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. அப்படி இல்லம்மா. சரி, அது யாருக்கு சேரணுமோ அது கரெக்டா பண்ணிடுங்க. தேவையில்லாம இன்னொருத்தரோட சொத்துக்காக ஆசைப்படலாமா? சரி, இப்ப அதை விடுங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல. இல்ல பாகம் குளிரு கேக்குதுமா, அந்த சொத்து இல்ல பாகம் குளிரு கேக்குது. யாரோட சொத்துக்கு நீ பாகம் கேட்கவே இல்ல மேடம். ஒரு வார்த்தை சரி விடுங்க. துட்டு கேட்டேன். இரு, துட்டு கேட்டியா? துட்டு அடிச்சிர மேடம். வித்தாங்கன்னா எதனா கொடுத்தாங்கன்னா யாரோட சொத்து யார வைக்கிறது? அப்படி இல்ல மேடம், இருப்பா அப்படி இல்ல மேடம். சொத்துக்காரங்க வருவாங்க மேடம், வந்துட்டாங்கன்னா அவங்க வித்தாங்கன்னா இவ்வளவு நாள பாதுகாத்து இருந்தாருல, அதுக்கு எதனா கொடுப்பாங்கல்ல மேடம் இவருக்கு. அதுல இருந்து எனக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் செய்ப்பாடி, வேற ஒண்ணு. இப்பவே நீ அதை கேட்டுட்ட, அவங்க கொடுக்கணும். அதான் நான் சொல்றேன், யார் சொத்தை நீ ஏமா கேக்குற? வந்தா தானேமா மனுஷன் நிக்குது, நாளைக்கு போயிடலாம் மேடம். மூக்குத்தி கூட இல்லாதக்கிறேன் நான் என்னன்னு பேச முடியுமா? நான் என்ன சொல்ல, இந்த ஷோல முதல் வாட்டி சிரிச்சது உன்னை பார்த்துதான். நான் கூட நினைச்சேன், இந்த அப்பா பத்தி இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாருன்னு இவ்வளோ காசு நினைச்சேன். இப்போதான் தெரியறது அந்த இடம் வந்து டிஸ்பியூட்ல இருக்கு, சொத்துக்காரங்க வேற எங்கேயோ இருக்காங்க, இவர் 40 வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால அது செட்டில்மெண்ட்ல வர்றது பணத்துக்கு இப்பவே இவ பிளான் போட்டுட்டா மூக்குத்தி வாங்கணும்னு. இவங்க குடும்பத்துல பிரச்சனையே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, சின்ன சின்ன விஷயங்க. மேபி இவ புருஷன் வந்து தொல்லை தாங்க முடியாம ஓடிடுறான் போல இருக்கு. 2 மாசம் வந்து இருந்து இவ நச்சரிக்கிறத தாங்க முடியாம ஓடிடுறான் போல இருக்கு. எனிவே பொண்ணை பார்த்தா ரொம்ப வெகுளியா இருக்கா, அவ புருஷனை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள சேர்த்து வைப்போம். எங்க குழு நிச்சயமா அது பண்ணோம். எனிவே இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. இன்னைக்கு ஒரு லைட் ஹார்ட்டடா போயிடுது. நாளை இன்னொரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்